நடிகர் விஜய்க்கு பின்னால் இளைஞர்கள் இருப்பதாக மாயபிம்பம் உருவாக்கப்படுவதாக தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் விமர்சித்துள்ளார். தென்காசி மாவட்டம் அரியாபுரத்தில் திமுக அரசின் சாதனைகள் குறித்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், தமிழகத்துக்கான நிதியை கேட்டால் மகளிருக்கான உரிமை தொகையை நிறுத்த வேண்டும் என மத்திய அரசு கூறுவதாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியினரும் நேரடியாக முதல்வராக விரும்புவதோடு இளைஞர்கள் தங்கள் பக்கம் இருப்பதாக ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குவதாக கூறினார். ஒன்றிய பாஜக அரசு தொடர்ச்சியா தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அவங்க நம்மளுக்கு நிதி தர மாட்டேங்கிறாங்க. நிதி கேட்டோம்னா அவங்க முதல்ல சொல்றது நீங்க 1000 ரூபாய் நிறுத்துங்க, அப்பதான் அவங்களுக்கு நிதி தருவோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்ம மாணவர்களுக்கு கல்விக்கான நிதியும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனா நம்ம முதலமைச்சர் அவர்கள், நான் எந்த திட்டத்தையுமே நிறுத்த மாட்டேன், நீங்க நிதி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நாங்க எப்படியாவது இந்த திட்டங்களை செயல்படுத்திய தீர்வோம் என்று முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள். இப்போ சில புதுசா முளைச்ச கட்சிகள்லாம் நாங்க ஸ்ட்ரைட்டா சிஎம் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க இளைஞர்கள்லாம் என்னமோ நம்ம பக்கம் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு மாயை தோற்றுவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க பேஸ்புக் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு பொய்யான விஷயங்களை நம்பாதீங்க. உண்மை ஏதோ அதை அனலைஸ் பண்ணி பாருங்க.